ப்ரைஸ்லாம் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்பா. ஏற்கனவே டோன்ட் மிஸ் த மிஸ்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு செய்தி பேசியிருந்தேன். ஸோ அதை சிலர் பார்த்துருப்பீங்க, சிலர் பார்க்கலன்னா அதை மிஸ் பண்ணாமல் மறுபடியும் பாருங்கள். இந்த வார்த்தையும் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். மிஸ்பா அப்படின்னாலே வழக்குகளை தீர்க்கிற இடம். அதாவது மனுஷனால் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சில வழக்குகள், பிரச்சனைகளை இந்த மிஸ்பா உங்களுக்கு தீர்த்து வைக்கும். மிஸ்பா அப்படின்னா ஒரு தேவ பிரசன்னம் உள்ள இடம். மனிதர் யாரும் நம்மளை பார்க்கல, கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி 2 நபர்கள் தங்கள் வழக்குகளை தீர்த்து கொண்ட இடம்தான் இந்த மிஸ்பா. அந்த மிஸ்பாவுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அந்த வாட்ச் டவர் அப்படின்னா உயரமான ஒரு துருகத்திலேருந்து, ஒரு டவர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தம், இந்த மிஸ்பா வாட்ச் டவர்னா கர்த்தருடைய கண்கள் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறது. எதற்காக பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, எந்த தீமையும் உங்களுக்கு வரவிடாமல், உங்கள் சத்துருக்கள் உங்களை நெருங்க விடாமல், உங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை தரும்படிக்கு அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அதுதான் அந்த மிஸ்பா. ஸோ அந்த மிஸ்பா எப்படி செயல்பட்டுச்சு, யாரோட மூலமாக அந்த மிஸ்பா உருவாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும். யாக்கோபு ஈசாக்கினுடைய 2வது குமாரன், மூத்த குமாரன் ஏசா. இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்துலேருந்து வாங்குறதுல ஒரு பிரச்சனை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, யாக்கோபு எல்லாத்தையும் வாங்கிடுறான். அதனால் அவன் துரத்தப்பட்டு தன் தாயாருடைய சகோதரனாகிய லாபானுடைய வீட்டிற்கு, அவர் இருக்கிற நாட்டுக்கு, பதான் அராம்ன்ற இடத்துக்கு அவன் துரத்தப்படுகிறான். அங்கே போய் அவருடைய 2 பிள்ளைகளில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க மாமாவுக்கு. அதில் ராகேல் என்பவளை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவளை திருமணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க மாமனார் சொல்கிறார், நீ 7 வருஷம் எனக்கு வேலை செய், ஆடு மேய்க்கணும், இதை செஞ்சேன்னா நான் உனக்கு என் பொண்ணை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நைட்டில் இரவு நேரத்தில் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கும்போது அந்த லாபான் என்ன பண்ணுறான்னா, ராகேல் இளைய குமாரத்தி லேயால் அப்படின்னு ஒரு பெண் இருந்தாள், மூத்ததா. அவளை நைட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்த நாள் தான் யாக்கோபுக்கு தெரியுது, என்னடா அது பொண்ணவே மாற்றிட்டாங்களே நைட்டோட நைட்டான்னு சொல்லி போய் மாமனார்ட்ட சண்டை போடுறாரு. என்ன அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது லாபான் என்ன சொல்கிறாருன்னா, மூத்தவள் இருக்கும்போது இளையவளை கட்டி கொடுக்கக்கூடாதுப்பா, அதனால் நீ என்ன பண்ணு, இன்னொரு 7 வருஷம் எனக்கு வேலை பாரு, இந்த பொண்ணை உனக்கு கட்டி வச்சிருக்கேன். ஸோ இப்படி 14 வருடம் அவர் தன்னுடைய மனைவிகளுக்காக அங்கே ஒரு ஆடு மேய்க்கிற வேலை செய்கிறார். அதற்கப்புறம் 6 வருஷம் அவருடைய மந்தைகளுக்காக மாமனாருக்கு வேலை செய்கிறாரு. இந்த லாபான் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு மோசமானவன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாக்கோபை ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு காரியத்திலையும். ஆரம்பத்திலே அவன் திருமணமான நாட்கள்லேருந்து ஒவ்வொரு நாட்களிலேயுமே இந்த லாபான் அவனுக்கு ஒரு ஏமாற்றத்தை அபகரித்து கொண்டே இருப்பான். யாக்கோபு சொல்லுவார். அதனால் என்ன பண்ணுவார்னா, சில நாட்களுக்கு அப்புறம், இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தரே அவனோடு இடைப்பட்டு ஒரு காரியத்தை பேசுவார். இந்த யாக்கோபு பார்த்திங்கன்னா அப்படியே வாழ்ந்து ஏமாந்து பழகிட்டான். அவனால் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு வர அவன் விரும்பலை. அப்போ பார்த்திங்கன்னா அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசி என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கேருந்து துரத்தப்பட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு கல்லை தூணாக நிறுத்தி எனக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் என் கூட வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியே, அந்த தேவன் தான்ப்பா நான் பேசுகிறேன். நீ என்ன பண்ணா, நீ மறுபடியும் உன் சொந்த தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ்பா வாட்ச் டவர்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் கர்த்தருடைய கண்கள். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்து சொன்ன முதல் காரியம் என்னென்னா, ஆதியாகமம் 31:12 நீங்கள் வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். உன்னை ஏமாற்றுகிற, உனக்கு அநியாயம் செய்கிற காரியத்தை நான் என்ன பண்ணுறேன், பார்த்துட்டேன். அதனால் நீ என்ன செய், புறப்பட்டு போ அப்படின்ட்டாரு. உடனே இந்த லாபான் தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள்கிட்டெல்லாம் சொல்லி அவன் சம்பாதித்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். புறப்பட்டு எங்கே போகிறான் அப்படின்னா, போகிற இடம் தான் அந்த கீலேயாத். நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த கீலேயாத்தில் தான் இந்த மிஸ்பா இருக்கிறது. இந்த கீலேயாத்துடைய ஸ்பெஷலே அங்கே ஒரு பிசின் தைலம் என்று சொல்லப்படுகிற ஒரு பிசின் தைலமும் மிர்ட்ரி, அதாவது வெள்ளை போலத்தை விளைவிக்கிற மரங்களும் அங்கே இருந்தது. ஆதாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம்
37:25 பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து சில கந்த வர்க்கங்கள், பிசின் தைலம், வெள்ளைப்பூலம் இவைகளையெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க சிலர். ஸோ அப்படி விளைவிக்கிற இடம். அந்த பிசின் தைலம் எதுக்கு காயப்படணும்? ஒருத்தன் வலியோடு இருக்கான்னா அவன் வலியை மாற்றுகிறதற்கு பயன்படுத்தப்படுகிறது. யாக்கோபுக்கு மனசில் ஏமாற்றத்தின் வலியும் வேதனைகளும் அதிகமாக இருந்ததுனால அவன் நேரம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த கீலேயாத்தை தெரிந்து கொண்டு அங்கே புறப்பட்டு செல்லுகிறான். தேவன் அங்கே வா அப்படின்ட்டாரு. இவன் புறப்பட்டு போயிட்டு இருக்கும்போது இது லாபானுக்கு அறிவிக்கப்படுது. இந்த மாதிரி யாக்கோபு மனைவி பிள்ளைகளையும் அவனுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி, இந்த மனைவியும் பிள்ளைகளும் எல்லாரும் யாக்கோபுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருமோடு இருக்கிறார் என்று சொல்லி கீழ்ப்படிந்து அவனோடு புறப்பட்டு போனார்கள். போகும்போது லாபானும் அவர்களை பின்தொடர்ந்து 7 நாளைக்கு அப்புறம் அவங்க கீலேயாத்தில் இருக்காங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறான். எதுக்கு பின்தொடர்றான் அப்படின்னா, அவங்களுக்கு தீமை செய்யும்படியாகவும் அவர்களோடு வழக்காடும்படியாக அவர்களை சபிக்கும்படியாக அவன் பின்தொடர்கிறான். அப்படி அவன் பின்தொடர்ந்து கண்டுபிடிச்ச உடனே அவன் அவங்கள நெருங்கிட்டான். அடுத்த நாள் அவங்கள மீட் பண்ண போகிறான். அன்று ராத்திரி மிஸ்பா உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இவனையும் பின்தொடர்கிற அந்த சத்துருவையும் கண்டு அன்று ராத்திரி தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, லாபானை பார்த்து ஆதியாகமம் 31:24 நீ யாக்கோபினிடத்தில் போய் நன்மையை தவிர தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு அப்படின்னு அவனை கடிந்து கொண்டார் அப்படின்னு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, பி கேர்ஃபுல் தட் யூ ஸ்பீக் டு ஜேக்கப் நெய்தர் குட் நார் பேட் அப்படின்னு. பி கேர்ஃபுல், அவனை வந்து கர்த்தர் கடிந்து கொள்கிறார். பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறார் கடவுள் யாக்கோபு மேலே, அவருடைய பிள்ளைகள் மேலே. நீங்கள் கடவுளை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை ஏமாற்றுகிறவர்கள், உங்களை பின்தொடர்கிறவர்கள், உங்களை தீமை செய்யும்படி தொடருகிற சத்துருக்களை அவர் கடிந்து கொள்ளுவார். ஆமென். நீங்கள் நினைக்கலாம், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், நெடுநாளாக அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், யாரு கண்ணுக்குமே தெரியலையே என்னோடய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி இந்த மிஸ்பாவிலிருந்து கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. முதல்ல உங்களுக்கு தீமை செய்கிறவனை கண்டுபிடித்த கர்த்தருடைய கண்கள், ரெண்டாவது உங்களை பின்தொடர்கிற சத்துருவை கடிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, மூணாவது அந்த லாபான் அதுக்கப்புறம் போய் சொல்கிறான் யாக்கோபிட்ட. 2 பேரும் சேர்ந்து ஒரு கற்குவியலை உண்டாக்கி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உடன்படிக்கை பண்ணி, இந்த இடத்த தாண்டி நான் உனக்கு தீமை செய்ய வரமாட்டேன், அங்கேருந்து நீ எனக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க பிரிகிறாங்க. அப்போ லாபான் சொல்கிறான், உனக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, எனக்கு வந்து பவர் இருக்குது, ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் நேற்று இரவில் என்னோட பேசி இந்த மாதிரி சொன்னார், அதனால் நான் உனக்கு செய்ய மாட்டேன். பாருங்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களை விட வல்லமையுள்ளவர்களாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்ய அவர் அனுமதிக்கவே மாட்டார். ரெண்டாவது பாருங்கள், அவர்களை சபிக்க பின்தொடர்ந்தவன். ஆதியாகமம் 31:55 லாபான் யாக்கோபையும் அவன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து திரும்பி போனான். உங்களுக்கு தீமை செய்ய வந்தவன் ஆசீர்வதித்து திரும்பி போகிறான். உங்களுக்கு சாபமாக இருக்கிற காரியத்தை நன்மையாய் தேவன் மாற்றுவார். உங்களை தொடருகிறவைகள் உங்களை ஆசீர்வதித்து அது திரும்பி போகும்படிக்கு கர்த்தர் இன்றைய தினம் உங்களோடு செயல்படுவார். அவங்க 2 பேரும் சந்தித்து அந்த உடன்படிக்கை செய்த இடத்திற்கு பேர் தான் மிஸ்பா. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல உன்னை இணைந்தவரை வேறு யாருமே இல்லை, கர்த்தருடைய கண்ணு மட்டும்தான் பார்த்துட்ருக்குன்னு சொல்லி அந்த மிஸ்பான்னு பேர் வச்சாங்க. ஸோ அவனுடைய வாழ்க்கையில் யாருக்கு நியாயம் தேவையோ அவன் பக்கம் ஆண்டவர் நின்று அன்றைக்கு நியாயம் செய்தார். அந்த நாட்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, கோர்ட்டு கிடையாது, வக்கீல் கிடையாது, ஜட்ஜு கிடையாது. கர்த்தர் தான் நியாயாதிபதியாக இருந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து வைத்தார். இந்த மாதிரி இந்த மிஸ்பாவை பற்றி பார்த்திங்கன்னா, நிறைய இடத்துல பைபிளில் நிறையா பேருடைய வாழ்க்கையில் அந்த மிஸ்பா செயல்பட்டு இருக்கிறது, நிறையா பேருடைய வாழ்க்கையில் நீதி செய்திருக்கிறது. சரி, இந்த மிஸ்பா ஒரு சிலருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் செய்தி முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 7:11 வாசிங்க அப்படின்னா, ராஜாக்கள் இல்லாத காலத்தில் நியாயாதிபதிகள் இருந்தாங்க, சாமுவேல்ன்ற தீர்க்கதரிசி இருந்தாங்க. அவர்கிட்ட ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, சத்ருக்கள் எங்களை வந்து அழிக்க வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாமுவேல் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சா, நீ என்ன பண்ண, எல்லோரும் மிஸ்பாவில் கூடி வா
அப்படின்னு சொல்லி சாமுவேல் எல்லாரையும் அந்த மிஸ்பாவுக்கு வர சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் அவர்கள் சார்பாக இருந்து நீங்கள் போய் யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சேனையும் இந்த ஜனங்களும் சேர்ந்து யுத்தம் பண்ணி, அந்த வசனம் எப்படின்னா, இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்தார்கள். எதிரிகளை மேற்கொள்ள உதவி செய்கிற ஒரு ஸ்தலம். நீங்கள் பயப்படுற பிரச்சனையை ஜெயிக்க பண்ணுறதற்கு இந்த மிஸ்பா உங்களுடைய வாழ்க்கையிலே உதவியாக இருக்கும். நம்பர் 2, 1 சாமுவேல் 10:17 24 வரைக்கும். அங்கே என்ன அப்படின்னா, ஒரு இஸ்ரேல் கோத்திரத்தில் ரொம்ப சிறுமையான ஒரு கோத்திரம் யார் அப்படின்னா பென்யமீன் கோத்திரம். அங்கே அதில் இருக்கிற குடும்பங்களில் ஒரு அற்பமான குடும்பம் யார் அப்படின்னா கீசின் குடும்பம். அதில் ஒரு ஆள் யார் அப்படின்னா சவுல். பார்த்தீங்களா, அவன் அந்த கோத்திரத்துலேயும் ரொம்ப சின்னவன், அந்த குடும்பங்கள்லேயும் ரொம்ப அற்பமானவன். இவங்க குடும்பத்தை யாருமே பெருசாக மதிக்கிறதில்ல. அதில் பிறந்த ஒரு சவுலை முதல் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவனை மேன்மைப்படுத்தினார். ஸோ இதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆளுமையை பெற்றுக் கொடுக்குற ஸ்தலம், உன்னுடைய சிறுமையை மாற்றுகிற ஸ்தலம். இந்த மிஸ்பா உன் எதிரிகளை மேற்கொள்ள உனக்கு பலன் அளிக்கிற ஒரு இடம். நம்பர் 1. நம்பர் 2, உன் சிறுமையை மாற்றி உனக்கு ஒரு ஆளுகையும் ஒரு அதிகாரத்தையும் பெற்றுக் கொடுக்குற ஒரு ஸ்தலம். நம்பர் 3, 1 சாமுவேல் 22 3 and 4 verse வாட்சிங்க அப்படின்னா, இந்த தாவீது என்ன பண்ணுறாருன்னா, சவுலினாலே துரத்தப்பட்டு கெபிகளிலேயும் வனாந்தரத்திலையும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர் மேலே ராஜரீக அபிஷேகம் இருந்துச்சு. ஆனாலும் அவர் கூட இருந்த சிலர் அவராலே காப்பாற்ற முடியாமல் ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த தாவீது என்ன பண்ணாருன்னா, அந்த மிஸ்பான்ற இடத்துக்கு போய் அங்கே மோவாபினுடைய ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாட்ட தன்னுடைய பெற்றோரை கொண்டு போய், கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறான்னு நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் அறிந்து கொள்ள மட்டும் இவங்களை என்ன செய்யுங்க, இங்கே பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒப்புவிக்கிற ஒரு ஸ்தலம் தான் அந்த மிஸ்பா. 3வது என்ன அப்படின்னா, உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆதரிக்கிற ஒரு ஸ்தலம் மிஸ்பா. நான் முதல்ல சொன்னேன், உன் எதிரிகளை மேற்கொள்ளுகிற ஸ்தலம். 2வது, உன் சிறுமையை மாற்றி உனக்கு ஒரு ஆளுமையை தருகிற ஒரு இடம். நம்பர் 3, உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா நாளும் ஆதரிக்கிற ஒரு ஸ்தலம். அதுதான் இந்த மிஸ்பா. நான் சொன்னேன், இந்த மிஸ்பாவில் கீலேயாத் மலையில் இருக்கிற இந்த மிஸ்பாவில் சில விலை உயர்ந்த தைலங்களும் வாசனை திரவியங்களும் பிசின் தைலமும் அங்கே விளையும், வெள்ளை போலமும் அங்கே விளையும். இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? சரி, இந்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டு இந்த நம்முடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவருடைய பாதத்தில் கொண்டு வந்த ஒரு ஸ்திரீ ஒரு தைலத்தை உடச்சி ஊற்றுனாங்க. அந்த தைலம் அவர் பாதத்தில் அது ஊற்றப்பட்டது. விலையேற பெற்ற அந்த தைலம், பரிமள தைலம் அவருடைய பாதத்தில் ஊற்றப்பட்டது. அப்போ அந்த மிஸ்பாவிலிருந்து வருகிற அந்த நல்ல காரியங்களுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தான் இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கை நறுமணமாய் மாறப்போகிறது. அவர் மூலமாக தான் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறவனுடைய வாழ்க்கையில் உன்னுடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகள் அவர் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். 3வது, இந்த வெள்ளை போலம் இருக்குது இல்லையா, இதுவும் ஒரு விதத்தில் வலியை குறைக்கிறதற்காக கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற பொழுது வெள்ளை போலத்தை கலந்து அவர் கொடுத்தாங்க, அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அது கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு பெயின் கில்லராக அது இருந்துச்சு. அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா உனக்காக அவர் எல்லா வலிகளையும் வேதனைகளையும் அவர் சரீரத்தில் அனுபவித்து சிலுவை என்னும் சாபத்தை அவர் சுமந்து சகலத்தையும் உனக்காக அவர் தீர்த்து முடித்திருக்கிற அந்த இடம், அதுதான் அந்த செயல் தான் மிஸ்பா. இப்போ அங்கேருந்து அவர் உன்னை கண்ணோக்கமாக பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறுமையை மாற்றி நீ பயப்படுகிற எதிரிகளிடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி, நம்பர் 3, உன்னை ஆதரித்து என்னாலும் அவர் உன்னை காப்பாற்றுவார். ஸோ மிஸ்பா அப்படின்னாலே தேவ பிரசன்னம். நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் கடவுளை நினச்சி வேண்டுறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு மிஸ்பாவாய் மாறும்.
ஏன்னா அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் நன்மை செய்யும்படிக்கு நோக்கமாக இருக்கிறது. ஸோ தொடர்ந்து நம்புங்க, விசுவாசிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீங்கன்னா நிச்சயமாய் அது சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.